துணியின் சமையல். பறவைங்களோட கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாரும் புதுசா ஆடு வளர்ப்புல ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற பறவைங்களான மகிக்கழுகு, துணி, சோட்டு, சிச்சு எல்லார்கிட்டயுமே 4-5 ஆடுங்க இருந்துச்சு. தினமும் காலையில எழுந்திருச்சு வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிட்ட இருக்கிற ஆடுங்களை கூட்டிக்கிட்டு மலைக்கு மேலே இருக்கிற காட்டுக்கு ஆடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு போவாங்க. ஆடுங்க அங்க புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மதிய நேரம் எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா பறவைங்களுக்கு காலையில எழுந்திருச்சு சமையல் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் மரத்துக்கு கீழே உக்காந்து இவங்க எல்லாரும் சாப்பிடும்போது இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி, இன்னைக்கும் சாப்பாடு ஆறி போச்சு. காலையில எழுந்திருச்சு 5 மணிக்கெல்லாம் சமைக்கிறோம்ல, அதான் காலையில எழுந்திருச்சு 5 மணிக்கெல்லாம் சமைச்சு அதுக்கப்புறம் இந்த ஆடுங்களை கூட்டிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள உசுரே போயிட்டு வருது. தினமும் இந்த சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல. ஆமா துணி, என்னோட பிரச்சனையும் அதுதான். காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது, பசங்களுக்கு ஒரு பக்கம் லஞ்ச் கட்டணும், ஒரு பக்கம் நமக்கு கட்டணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கையெல்லாம் வலிக்குது தெரியுமா? சரி வந்து சாப்பிடலான்னு பார்த்தா கொண்டு வந்த சாப்பாடு கல்ல மாதிரி ஆயிடுது. நானும் அந்த கஷ்டத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில எழுந்துச்சு சமைக்கிறது கூட அவ்வளவா கஷ்டம் தெரியல. ஆனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் சாப்பிடலான்னு உட்காரும் போது இந்த ஆறி போன சாப்பாடை பார்த்தாதான் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. அப்போ சிச்சு காக்கா கவலையா, நீங்க எல்லாரும் எழுந்திருச்சு சமைக்கிற சாப்பாடு வீணா போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு காலையில எழுந்திருக்கவே முடியல. எனக்கு எழுந்திருக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால நேத்து மிச்சமான புளிசோறு தான் இந்த டப்பால கட்டி கொண்டு வந்தேன். அது நல்லா இல்ல, இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாருடைய பிரச்சனையும் ஒண்ணுதான் இல்லையா? இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம எதுக்காக தினமும் வீட்லயே சமைச்சு கொண்டு வரணும்? வீட்ல சமைக்காம வேற எங்க சமைக்க சொல்ற? நாம எல்லாரையும் பட்னியா இருக்க சொல்லி சொல்றியா நீ? நான் பட்னியா இருக்க சொல்லி சொல்லல மகி. வீட்ல சமைக்காம தினமும் மதிய நேரம் இதோ இந்த மரத்தோட நிழல்ல இங்கே சமைக்கலாம்ல. சோட்டு கிளி அதை கேட்டு ஆச்சரியமா, இங்க சமைக்கிறதா? அது எப்படி சாத்தியமாகும் டோனி? இங்க அடுப்பு இல்ல, கேஸ் இல்ல, சிலிண்டர் இல்ல, ஏன் ஒரு பாத்திரம் கூட இல்ல. இது என்ன பெரிய விஷயமா? இங்க நிறைய விறகு கிடைக்கும். 3 கல்லு வச்சா அது அடுப்பா மாறிட போகுது. நாம தினமும் இங்க வரும்போது சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் ஒரு 2 பாத்திரத்தையும் கொண்டு வந்தா போதும். மதிய நேரம் இங்கே விறகடுப்பு பத்த வச்சு சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? அடடா துணி, இந்த யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம மதிய நேரம் இங்கேயே சுட சுட உக்காந்து இந்த சில்லுன்னு காத்து வீசும் போது சாப்பிட்டா சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியும். சிச்சு காக்கா கவலையா, ஐயோ இங்க சமைக்கிறதா? என்னால முடியாதுப்பா. எனக்கு நீங்க சமைச்சு கொடுத்தா உக்காந்து சாப்பிடுவேன். ஆனா விறகு பொறுக்கிட்டு வந்து கல்ல அடுப்பா மாத்தி அதுல புகையில ஊதி ஊதி சமைக்கிறதெல்லாம் நம்மளால முடியாது சாமி. இதுக்கு நான் தினமும் வீட்ல இருந்தே சமைச்சு கொண்டு வந்துருவேன். இரு சிச்சு, முழுசா நான் சொல்றது கேளு. தினமும் எல்லாரும் சமைக்க தேவையில்ல. ஒரு நாள் ஒருத்தங்க சமைக்கலாம். அதாவது இன்னைக்கு நான் சமைச்சேனா நாளைக்கு சோட்டோ, நாளைக்கு மகி, அதுக்கு அடுத்த நாள் நீ. இப்படி ஆள் மாத்தி ஆளு ஒவ்வொரு நாள் ஒருத்தங்களா செய்யலாம். அப்போ வாரத்துல 3 நாள் நம்ம சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம சூடா சாப்பாடும் கிடைக்கும் இல்லையா? அப்போ சிச்சு மனசுக்குள்ள, ஓஹோ, அப்போ ஒரு நாள் நான் சமைச்சேனா அடுத்த 3 நாள் நான் சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எனக்கு சூடான சாப்பாடு கிடைக்கும். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிதா டோனி, தினமும் வீட்டுல சமைச்சு சமைச்சு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. காட்டுல நான் 3 நாளைக்கு ஒரு தடவை சமைச்சா போதும். இந்த ஐடியா எனக்கு ஓகே தான். சரி, அப்படின்னா நாளையில இருந்து ஆடுங்களை மேய்க்க கூட்டிக்கிட்டு வரும்போது சமைக்க தேவையான பொருட்களையும் நாம எடுத்துக்கிட்டு வந்துடலாம். முத நாள் நானே செய்யறேன். நாளைக்கு நீங்க சாப்பாட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்ல. நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுக்கறேன். நீங்க ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வாங்க, கையோட தட்டு கொண்டு வாங்க. எல்லாரும் துணியோட ஐடியாவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே அவங்கவுங்க ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் துணி குருவி ஆடுங்களை மட்டும் இல்லாம அன்னைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் காட்டுக்கு கொண்டு வந்தா. சோட்டு மகி 2 பேரும் காட்டுல இருந்து விறகுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. துணி 3 கல்ல வச்சு அடுப்ப உருவாக்குனா. அதுக்கப்புறம் விறகு வச்சு அடுப்ப பத்த வச்சு அதுல அவ கொண்டு வந்திருக்கிற பொருட்களை எல்லாம் போட்டு மதியத்துக்கு எல்லாருக்காகவும் சமைச்சுக்கிட்டு இருந்தா. வாசம் ரொம்ப அருமையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ
டோனி, நீ சமைக்கும் போது அந்த வாசத்துக்கே பசி 2 மடங்கு ஆகுது. அதுலயும் காட்டுல உட்காந்து சாப்பிடுறது நினைச்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா டோனி, வீட்டுல அந்த கேஸ் அடுப்புல சமைக்கிறத விட காட்டுல விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆடுங்களும் அதுங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாமளும் இங்க சந்தோஷமா அமைதியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சிச்சுவுக்கு பசி அதிகமாச்சு. டோனி, இன்னும் எவ்வளவு நேரம்? ஏன் பசி எனக்கு அதிகமாகுது. சீக்கிரமா சமைச்சு கொடுத்தா நானும் சீக்கிரமா சாப்பிடுவேன் இல்லையா? இது முடிஞ்சிச்சு சிச்சு. சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. எல்லாரும் தட்டு கொண்டு வாங்க, நான் சுட சுட பரிமாறுறேன். எல்லாரும் தட்டை எடுத்துக்கிட்டு ரவுண்டா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ டோனி அவங்களுடைய தட்டுல சுட சுட அனல் பறக்கிற சாதம், கூடவே கொஞ்சம் சாம்பார், கூடவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வச்சா. சில்லுன்னு வீசுற அந்த காத்துக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அந்த சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்பாடா டோனி, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. அதுலயும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்கே, இது அமிர்த மாதிரி இருக்கு. வீட்ல இருந்து சமைச்சு இங்க கொண்டு வரதுக்குள்ள ஆறி போய் நல்லாவே இருக்காது. ஆனா இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மைதான் டோனி, இது நம்ம வாழ்க்கையில எடுத்திருக்கிற சரியான முடிவு. மதிய நேரம் சில்லுன்னு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. நாளைக்கு என்னோட டர்ன் இல்லையா? உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி புளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுக்கறேன். சூப்பர் மஹி, நாளைக்கு ஏன் டர்ன் இல்ல? நான் சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செய்யறேன். அதுக்கு அடுத்த நாள் ஏன் டர்ன். நானும் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கறேன். அப்படி பறவைங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமா பேசிக்கிட்டாங்க. தினமும் ஒருத்தங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாரும் உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்த 2 நாள் மஹிகளுக்கும் சோட்டுக்கிளியும் நல்லாவே சமைச்சு போட்டாங்க. அடுத்த 4வது நாள் இப்போ சிச்சு காக்காவோட டர்ன். சிச்சு தான் எல்லாருக்காகவும் சமைக்கணும். 4 பேருக்கு சமைச்சா மளிகை சாமா வீணா போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்துல சிச்சு காக்கா ஒரு பிளான் போட்டுச்சு. சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, இவங்க எல்லாரும் சமைச்சு கொடுத்த மாதிரி சூப்பரா சமைச்சா மளிகை சாமா எல்லாமே சீக்கிரமா தீந்து போயிடும். அதுக்கு வேற ஏதாவது இருக்கிறத போட்டு செஞ்சு கொடுத்தாலாவது இவங்க எல்லாரும் நல்லாதான் இருக்குன்னு வேற வழி இல்லாம சாப்பிடுவாங்க. அன்னைக்கு மதிய நேரம் சிச்சு காக்கா சமைக்கிறதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மஹி, சோட்டு, டோனி 3 பேருமே அங்க வந்தாங்க. சிச்சு கொண்டு வந்திருக்கிற அரிசியை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சிச்சு, அடுப்புல பெரிய பாத்திரம் வச்சிருக்க, ஆனா அதுல போடுறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் வச்சிருக்க. அது நம்ம 4 பேருக்கு எப்படி பத்தோம்? அதுக்கு சிச்சு காக்கா, ஐயோ டோனி, அரிசி நிறைய சாப்பிட்டா குண்டாயிடுவோமா. எல்லாரும் டயட் ஃபாலோ பண்ணா நல்லது. தண்ணி நிறைய கொண்டு வந்திருக்கேன். தண்ணி நிறைய ஊத்தி காய்ச்சினா கஞ்சி மாதிரி வந்துரும். சோட்டுக்கிளி கோமா, டயட்டா? நாங்க எல்லாரும் ஏன் டயட் இருக்கணும்? ஏற்கனவே இந்த ஆடு மேய்க்கும் போது ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த நேரத்துல சரியா சாப்பிடாம வெறும் கஞ்சி குடிக்க சொல்ற? அட, வெறும் கஞ்சி மட்டும் இல்ல சோட்டோ, ஒரு தக்காளி கொண்டு வந்திருக்கேன். தக்காளி ரசமும் செஞ்சு கொடுக்கறேன். அத கேட்டு மஹிகளுக்கு, என்னது ஒரு தக்காளியா? ஒரு தக்காளியில எல்லாருக்காகவும் எப்படி சமைப்பச்சிச்சு நீ? அட, என்னோட திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாது மஹி. அந்த ஒரு தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி கூட கொஞ்சம் புளியையும் போட்டு நல்லா கரைச்சி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சனா சூப்பரான ரசம் தயாராயிடும். அது நம்ம பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். துணிக்குருவி தலையில கை வச்சு, கடவுளே, நீ மாற மாட்டியா சிச்சோ? நாங்க 3 நாள் எவ்வளவு அழகா உனக்கு சமைச்சு கொடுத்தோம். நான் சாப்பாடு, சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்தேன். மஹி உருளைக்கிழங்கு வறுவலும் புளி சாதமும் செஞ்சாங்க. சோட்டு சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சு கொடுத்தா. ஆட, இதுல என்ன இருக்கு டோனி? உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வந்து நீங்க சமைச்சீங்க, என்கிட்ட இருக்கிறத கொண்டு வந்து நான் சமைக்கிறேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? சரி சரி, காய்ச்சின கஞ்சியையும் ரசத்தையும் பேசாம ஆடுங்களுக்கே குடிக்க கொடு. நானும் டோனியும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரோம். உன்னை நம்பி வந்ததுக்கு நாங்க பட்னியா இருக்க முடியாதுல்ல? ஆமா சிச்சு, இந்த பிளான நாங்க போட்டதுக்கு காரணமே தினமும் ஆறி போன சாப்பாடு சாப்பிடாம நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக. ஆனா இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. எங்க 3 பேருக்கும் நாங்க சமைச்சுக்கிறோம். இனிமே நீ டிஃபன் கட்டிட்டு வந்தே சாப்பிட்டுக்கோ. மஹி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா ரொம்பவே பயந்து போச்சு. ஃப்ரீயா கிடைக்கிற 3 நாள் சாப்பாடு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அது. ஐயோ, அப்படி பண்ணாதீங்க மஹி, என்ன குரூப்பை விட்டு தூக்கிடாதீங்க. நான் ஏதோ கஞ்சத்தனத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இருங்க, நான் இப்பவே வீட்டுக்கு ஓடி போய் தேவையான காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு ஒரு ஸ்பெஷலான குழம்பையும் செஞ்சு கொடுக்கற, சரியா? துணி சிரிச்சுக்கிட்டே, அப்படி வா, எங்க வழிக்கு சீக்கிரமா போய் எல்லாத்தையும் கொண்டு வா, இல்ல எங்க கூட்டத்துல நீ இருக்க மாட்ட. சிச்சு காக்கா வேக வேகமா வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்து சூப்பராவே சமைச்சு எல்லாருக்காகவுமே தயார் பண்ணா. அப்படி எல்லாருமே சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு சிச்சு காக்கா செஞ்ச சாப்பாடையும் சாப்பிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி
கூட்டத்துல ஒருத்தங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நாம எல்லாரும் தான் ஒத்து போகணும். எல்லாரும் நமக்காக எல்லாமே செய்யும் போது நாம அவங்களுக்காக அதே மாதிரி செய்யாம விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல நம்மள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. ஆத்தங்கரையோரமா வியாபாரம். வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருக்கிறதுனால துணிக்குருவி அந்த ஆத்தங்கரையோரமா ஒரு சின்னதா குடிசை ஒண்ணு போட்டுக்கிட்டா. ஆத்தங்கரையோரமா வீடு இருக்கிறதுனால அங்க சில்லன காத்து எப்பவுமே வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் கூட வெயில் தாங்க முடியாம ஆத்தங்கரையோரமா தான் வந்து உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இத கவனிச்ச துணிக்குருவிக்கு ஒரு வியாபார ஆலோசனையும் வந்துச்சு. உடனே அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கிட்ட அவளுக்கு வந்த யோசனைய பத்தி சொன்னா. புஜ்ஜி, பாத்தியா, நம்ம வீட்டாண்ட சாயங்காலம் ஆனாலே போதும் ஊரு ஜனங்க எல்லாருமே வந்து எப்படி உக்காந்துக்கிறாங்கன்னு. அவங்களுக்கு இங்க வந்து உக்காருறதே நிம்மதியா இருக்கு. ஆமாமா, நம்ம வீடு ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிறது நம்ம அதிர்ஷ்டம். சாயங்காலம் ஆனா போதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க விளையாட வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டாண்ட நல்ல சில்லுன்னு காத்து வருதுல. அதுதான் நானும் யோசிக்கிறேன். சாயங்கால நேரத்துல நம்ம வீட்டாண்ட நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு டீ காஃபி இல்லைன்னா ஏதாவது பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் நம்ம வீட்டு முன்னாடியே ஒரு சின்ன தள்ளு வண்டியில டீ காஃபி போண்டாலாம் விக்கலான்னு இருக்கேன். வாவ் அம்மா, எவ்வளவு நல்ல ஐடியாம்மா. நம்ம வீட்டு முன்னாடி வந்து உட்காரும் போது நம்ம கடையில இருந்து பஜ்ஜி போண்டா டீ காஃபி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இதனால நம்ம வியாபாரம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. சரி, நாளைக்கு சாயந்தரத்துல இருந்தே நான் எதுக்காக இந்த வண்டியை ஆரம்பிக்க கூடாது? வியாபாரம் நல்லா போகும்ல. அன்னையில இருந்து சாயந்தர நேரம் துணிக்குருவி அவளுடைய வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு கடைய போட்டு அங்க சுட சுட டீ பஜ்ஜி எல்லாத்தையுமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சான். ஆத்தங்கரையோரமா உக்காந்துட்டு போலான்னு வர பறவைங்களுக்கு அந்த மனம் அவங்க எல்லாரையுமே சுண்டி இழுத்துச்சு. அப்பதான் மகிக்கழுகு சோட்டுக்கிளி லூசிபுரா அங்க வந்தாங்க. துணி, இந்த ஆத்தங்கர ஓரத்துல நீ சுடுற சுட சுட பக்கோடாவோட வாசனை ஆளை எப்படி கவர் பண்ணி இழுக்குது தெரியுமா? எனக்கு ஒரு டீ ஒரு பக்கோடா கொடு. ஆமா துணி, ஊருக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கு அனல்ல எங்களால நிக்க முடியல. இங்க வந்தா சில்லுன்னு இருக்கு. எனக்கு கூட ஒரு டீய கொடு. எடுத்துக்குங்க மகி, எடுத்துக்க லூசி. இந்த வெயில் காலத்துல இந்த ஆத்தங்கர ஓரத்துல நல்ல சில்லுன்னு காத்து வருது. எல்லாருக்கும் உக்காந்து இங்க பேசவும் வசதியா இருக்குன்னு தான் நான் இந்த ஐடியாவை செஞ்சேன். சோட்டுக்கிளி டீய குடிச்சிட்டு, வா துணி, உன் கையில ஏதோ மந்திரம் இருக்கு. உன் கை டீ குடிச்சா போதும், நாள் முழுக்க ஷாப்ல உட்காந்து கஷ்டப்படுற இந்த டீ குடிச்ச உடம்பு வலி மாயமாயிடுது. உங்க எல்லாரோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு எங்க அம்மா புதுசா ஸ்நாக்ஸ் போடுவாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போகணும். கண்டிப்பா வருவோம் புஜ்ஜி. எப்பவுமே சாயங்காலம் எங்க இடமே இதுதான். இப்படி நாளுக்கு நாள் துணியோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடக்க ஆரம்பிச்சது. பறவைங்க எல்லாருமே அங்க டீ குடிக்கவும் அந்த பஜ்ஜியை சாப்பிடவும் அதிகமாவே துணியோட கடைக்கு போறது சிச்சுவுக்கு பிடிக்கல. துணியோட கடைக்கு எல்லாருமே போறதுனால சோட்டுக்கிளியோட மளிகை கடைக்கும் சிச்சு காக்காவோட துணி கடைக்கும் யாருமே வர்றது கிடையாது. இத பத்தி பேசுறதுக்காக ஒரு நாள் சோட்டு சிச்சும் 2 பேரும் சேர்ந்து, பாத்தியா சோட்டு, அந்த துணியோட புத்திசாலித்தனத்தை ஆத்தங்கர ஓரத்துல வீடு கட்டினது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நஷ்டம் வர மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டா. ஆமா சிச்சோ, என் கடைக்கு ஒத்த ஒரு ஆளு கூட வரமாட்டேங்கிறாங்க. அங்கே சாயங்கால நேரத்துல நல்ல சில்லுன்னு காத்து வருது. அதனாலதான் எல்லா ஜனங்களும் அங்க போய்கிட்டு இருக்காங்க. அங்க டீயும் சூப்பரா இருக்கு. என்ன பண்றதா? அந்த துணினால நம்மளுக்கு நஷ்டம் தான் வருது. யாருமே நம்ம கடைகிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இனிமே அந்த ஆத்தங்கர ஓரத்துக்கு எல்லாரும் போக பயப்படணும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். ஐயோ சிச்சு, எதுக்காக இப்படி பேசுற? துணி யாரு? நம்மளோட ஃப்ரெண்டு தானே. என்னது ஃப்ரெண்டா? நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறவெல்லாம் ஃப்ரெண்டா? இன்னைக்கு நைட்டு நான் பெரிய நாடகத்தையே ஆட போறேன். அந்த ஆத்தங்கரையில பேய் இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். இன்னைக்கு பாரு என்னோட நாடகத்தை. கனவுல கூட யாரும் அந்த பக்கம் போக கூடாது. ஐயோ, என்னது பேயா? பேயின்னு சொன்னா எனக்கே பயமா இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, என்ன மட்டும் மாட்டி விடாத சிச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாருமே துணிக்குருவியோட கடைக்கிட்ட உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் யாருக்கும் தெரியாம பொறுமையா சிச்சு காக்கா ஒரு முக்காட போட்டுக்கிட்டு ஆத்தங்கரையோரமா கொஞ்சம் தூரத்துல இருட்டுல நின்னு கத்த ஆரம்பிச்சுது. அந்த சத்தத்தை கேட்டதுமே பறவைங்க எல்லாருமே பேயோ என்னவோ அப்படின்னு ரொம்பவும் பயந்துட்டாங்க. யாரங்கே? என்னோட ஆத்தங்கரையில யாரங்கே? என்ன பண்றீங்க? மகிக்கழுகு பயந்து போய், என்ன துணி அந்த சத்தம்? யாரோ கத்துற மாதிரி கேக்குதே. ஆமா மகி, அது என்னன்னு தெரியல. எனக்கும் பயமா இருக்கு. ஏதோ ஒரு விலங்குதான் கத்துது போல.
அப்போ சிச்சு காக்கா வெள்ளை துணியை சுத்திக்கிட்டு வெளியில வந்து, ஏதோ விலங்கு இல்ல, இது என்னோட ஆத்தங்கரை. நான் ரொம்ப காலமா இந்த ஆத்தங்கரையில தான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தொந்தரவு பண்ற மாதிரி யார் இங்க கடைய போட்டது? இங்க யாராவது வந்து உங்க ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயோ பேய் பேய், எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க. சோட்டு பயப்படுற மாதிரி நடிச்சா. ஐயோ நான் இங்க இருக்க மாட்டேன், இந்த துணியால நம்ம உயிர் போயிடும், வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். பேய பார்த்த உடனே அங்க இருக்கிற பறவைங்க எல்லாரும் உசுறு கையில பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிட்டாங்க. துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி கூட பேய பார்த்து ரொம்பவும் பயத்தோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையுமே பேய் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் அவளுக்கு நிம்மதியாவும் இருந்துச்சு. அப்ப சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க, பேயின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. இனிமே நாளையில இருந்து யாருமே துணி கடையாண்ட வரமாட்டாங்க, பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லாருமே அந்த பேய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனாலும் யாருமே ஆத்தங்கரைக்கு வரவே இல்லை. அதனால துணியோட வியாபாரமும் அன்னைக்கு நடக்கல. பாத்தியா புஜ்ஜி, ஒரே நைட்டுல நம்ம வியாபாரம் எப்படி தலைகீழ படுத்துக்குச்சுன்னு. பேய் இருக்கு அப்படின்னு எந்த பறவைங்களும் இந்த பக்கம் வரமாட்டேங்குதுங்க. இனிமே நம்மளுக்கு கஷ்டம்தான். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு என்னவோ இந்த பேய் விஷயத்துல சந்தேகமா இருக்கு. அம்மா பேய்க்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பேய் நடந்து போகும்போது நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரியே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பேய் மூலியமா பேசினவங்க குரலை கூட நான் எங்கேயோ கேட்டிருக்கேம்மா. அப்பதான் பன்னுக்கிளி அங்க வந்து, ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொல்றது உண்மைதான். அந்த பேய் நடந்து போகும்போது அதோட காலை நாங்களும் பார்த்தோம். அது சிகப்பு கலர்ல செருப்பு போட்டிருந்தது. சின்ன காக்கா யோசிச்சு பார்த்து, சிகப்பு கலர் செருப்பா? சிகப்பு கலர் செருப்பு முந்தா நேத்து நான் தானே எங்க அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்போ அந்த பேயி. எனக்கும் அதே சந்தேகம் தான் சின்னம். யாரோ எங்க வியாபாரத்தை நாசமாக்குறதுக்காக பேய் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நாடகம் ஆடுறாங்க. கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் டிடெக்டிவா மாறி அந்த பேய் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சூப்பர் ஐடியா புஜ்ஜி, இன்னைக்கு அந்த பேய் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி நேரம் துணியோட கடைக்கிட்ட யாருமே இல்ல. புஜ்ஜிக்குருவி பன்னுக்கிளி சின்ன காக்கா 3 பேருமே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து யார் வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா ஒரு வெள்ளை துணிய போத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. என்ன பேயின்னு நினைச்சு எல்லாரும் துணி கடையாண்ட வர்றதே நிறுத்திட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இப்படியே வந்து போறேன். அப்போ புஜ்ஜிக்குருவி மெதுவா, பாத்தீங்களா, அந்த பேய் போட்டிருக்கிற செருப்பு சிச்சு ஆண்டியோடது. கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கிறது சிச்சு ஆண்டி தான். அம்மா புஜ்ஜி, இன்னைக்கு பின்னாடி இருந்து ரெட் ஹேண்டா பிடிக்கலாம். நான் போய் பின்னாடி இருந்து இழுக்கிறேன். நீங்க 2 பேரும் முன்னாடி இருந்து பிடிச்சிருங்க. எங்க அம்மா பேய் மாதிரி வந்து இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வாங்க எங்க அம்மாவுக்கு இன்னைக்கு தகுந்த பாடத்தை கத்து கொடுக்கறேன். அப்படி பசங்க 3 பேரும் சத்தமே போடாம பேய்க்கு பின்னாடி போய் நின்னு அந்த பேய தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னுக்கிளி பேயோட காலை பிடிச்சு இழுத்தான். அப்ப பின்னாடி புஜ்ஜி பேய் போத்திக்கிட்டு இருக்கிற அந்த வெள்ளை துணிய உடனே அப்படியே இழுத்துட்டான். ஐயோ யாருடா என் காலை பிடிச்சு எடுக்கிறது? விடுறா. துணி கீழே விழுந்துருச்சு. மாட்டிக்கிட்டா திருட்டு பேய். அட, இது பேய் இல்ல, சிச்சு ஆண்டி. துணி சத்தத்தை கேட்டு வெளியில வந்து, என்ன சிச்சோ நீயா? நேத்து நைட்டு பேய் மாதிரி எங்களை பயப்படுத்துந்து நீயா? உனக்கு புத்தி இருக்கா? அம்மா என்னம்மா நீ பேய் மாதிரி வேஷம் போட்டு துணி ஆண்டியோட வியாபாரத்தை நாசமாக்க வந்திருக்கியா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. பசங்க கத்துற சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே, அதாவது மகிக்களுக்கு லூசிபுரா சோட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா தான் வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே கோவப்பட்டாங்க. என்ன சிச்சு, பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படணும். ஆனா துணி நல்லா இருக்கான்னு அவளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அவ வியாபாரம் நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா? நேத்து நீ போட்ட சத்தத்துல குளிர் ஜுரத்துல எனக்கு ஜுரம் வந்து படுத்திருந்தேன். உன்னை பிஸ்னாரின்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ கெட்டவன்னு உன்னை பத்தி யோசிக்கல. சோட்டு கிளி பயந்துகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க மகி, நேத்து சிச்சு இந்த பிளான பத்தி என்கிட்ட சொன்னா. நானும் அவளுக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். பாத்தீங்களாமா ஊருக்குள்ள எல்லாரும் உங்களை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு? இதெல்லாம் உங்களால தானே, உங்க கெட்ட எண்ணத்தினாலதான். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. துணி வியாபாரம் நல்லா நடக்கிறதுனால என்னோட வியாபாரம் நின்னு போச்சு. அதுக்குதான் பேய் மாதிரி நாடகம் ஆடினேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான்.
சிச்சு, வியாபாரத்துல இப்படி நடக்கிறது சகஜம். உன்னோட வியாபாரத்துல லாபம் வரல அப்படின்னா நீ புதுசா ஏதாவது யோசிக்கணுமே தவிர எதிரில இருக்கிறவங்களோட வாழ்க்கைய நாசமாக்க கூடாது. உனக்கு கஷ்டம் வந்தா எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். எதுக்காக இவ்வளவு வக்ர புத்தி உனக்கு? துணி, என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பசங்க முன்னாடி கெட்டவளா நிக்கிறேன். இனிமே எப்பவுமே இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவுமே உங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி நடக்க மாட்டேன். சரி சிச்சு, துணி எவ்வளவு நல்லவன்னு இதுக்கப்புறமாவது நீ புரிஞ்சுக்கோ. இனிமே துணி கடை பக்கத்திலேயே உன்னோட ஸ்நாக்ஸ் கடையை வச்சு நீயும் நல்லபடியா வியாபாரம் பண்ணு. அப்போ உங்க 2 பேருக்கும் நல்ல லாபம் வரும். அதை விட்டு இப்படி எல்லாம் செய்யாத. சரி மகி, ரொம்ப தேங்க்ஸ் துணி. சிச்சு காக்கா அவருடைய தப்ப தெரிஞ்சே மன்னிப்பு கேட்டா. துணிக்குருவி பெரிய மனசோட சிச்சுவை மன்னிச்சுட்டா. அடுத்த நாள் சாயந்தர நேரம் துணியோட கடைக்கு பக்கத்திலேயே சிச்சு காக்காவும் ஒரு கடைய ஆரம்பிச்சுது. துணியோட வியாபாரமும் நல்லபடியா நடந்தது. சிச்சுவோட வியாபாரமும் நல்லபடியா நடந்தது. இங்க யாருக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இருக்கல.